அப்பாடா ஒரு வழியாக புது சீனு யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எஸ், யார் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது ஜீ தமிழில் சந்தியாராகம் சீரியல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதில் ஹீரோவாக நம்ம சுர்ஜித் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீனு அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் சடனாக அந்த சீரியல்லேருந்து அந்த ரோல்லேருந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுமே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புது சீனுவை யார் வர போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஸ்ரீனுவோட கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை, யாருமே வரலை. இன்ஃபேக்ட் எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னா சீனு அப்படின்ற ரோலையே காமிக்காம தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எப்படா வருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அதுக்கான விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்டர் ராஜ்கமல் இருக்காரு இல்லையா, அவர் அந்த சீரியலில் முக்கியமான ரோலில் சிவராமன் அப்படின்ற பாசிட்டிவான ரோலில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா கெஸ் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோடு இருக்காங்க, மனோ அப்படின்னு டேக் பண்ணியிருக்காங்க. இந்த மனோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சீரீஸில் பண்ணியிருக்காரு. பட் புதுசாக சீரியலுக்கு வராரு. இவர் தான் வந்து அப்படியே நம்ம சீனுவை நம்ம சுர்ஜித்தை ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. அதே கெட்டப்பில் இருக்காரு. சீனு எந்த கெட்டப்பில் இருந்தார், இந்த குங்குமம் காப்பு ருத்ராஜம் அப்படியே சீனு மாதிரியே இருக்காங்க. ஸோ இவருக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இவ்வளோ மாதம் வெயிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே அவரை மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கதை எப்படி போக போகுது, இவர் எப்படி நடிக்க போகிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், பழைய சீனு பிடிக்குமா இல்லை இவர் ஓகே தான் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.